என்டிஏ கூட்டணி இங்கே தமிழகத்தில் அதிமுக தலைமையில் என்டிஏ கூட்டணி இருக்குது. அது இப்போது வரை அதிமுக, பாஜக, தமிழ் மாநில காங்கிரஸ் இதெல்லாம் இருக்குது. இப்போது நேற்று பார்த்திங்கன்னா அன்புமணி, அது அப்படி சொல்கிறதான்னு தெரில, அன்புமணி பாமக நேற்று இணைந்திருக்கு. ஏன்னா கூட்டணி பற்றி என்கிட்ட தான் பேசணும்னு ராமதாசனை கூட அறிக்கை கொடுத்துருக்காரு. அது எடுத்திருக்கு. இந்த கூட்டணி சீல் ஆன பிறகு தொகுதி உள்பட நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ப்ரீஃப் பண்ணுறதுக்கு டெல்லிக்கு போய் அமித்ஷாவையும் சந்திச்சிருக்கிறாரு இபிஎஸ். இந்த மாதிரி அங்கே கேட்ட பத்திரிகையாளர்கள்ட்ட ஒரு விஷயம், அது கொங்கு குசும்போட சொல்கிறாரு, கண்ணாடியை நல்லா இறக்கி விட்டு இந்த காரில் தான் போகிறேன், நல்லா பார்த்துங்க, போன தடவை போட்டது மாதிரி ஏதாவது போட்டு போனாருன்னு இந்த பயில போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? அவர் அதோட மட்டும் சொல்ல, நீங்க முழுசா நான் வீடியோ எடுத்துங்க, அதெல்லாம் அதை தாண்டி இன்னொன்னு சொல்றாரு. இந்த கூட்டணிக்கு தலைமை அமித்ஷாவா, பிஜேபியா, அதிமுக தலைமையிலான கூட்டணியா, யார் ஆட்சி அமையும், இதில் யார் பெரியவர்? அது எடப்பாடியை இவங்க எப்படி இது பண்றாங்கன்னா, டே 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 வாடா இங்க வாடா, இதுக்கு பதில் சொல்லிட்டு போடா அப்படிங்கிற மாதிரி இந்த பிரஸ்காரம் நினைக்கிறான். இது எடப்பாடியை ரொம்ப ஜனநாயகவாதியா நம்ம கூட சேர்ந்ததுனால அவருக்கும் சகவாச தோஷம்னு நினைக்கிறேன். திருமாட்ட கூட உங்களால இந்த கேள்வியை கேட்க முடியுமா? சீமான்ட்ட கேட்க முடியுமா? இந்த மாதிரி கேஷுவலா நீங்க சொல்லுங்க, யாருங்க அவங்க கூட்டணிக்கு தலைவர்? திருமாட்ட கேட்க சொல்லுங்களேன். ஏங்க நீங்க விஜய்கிட்ட பேரம் பேசுறதா சொன்னாங்க, துணை முதல்வரா சொன்னாங்க அப்படின்னு திருமாட்ட கேட்க சொல்லுங்களேன். என்ன நினைச்சிட்டு இருக்க? ஒருத்தவங்க ஒரு பத்திரிகையாளர் கேட்டான், நீங்க திமுகல தானே இருக்கீங்க, நீ எப்படா கேட்கலாம் அப்படின்னு ஆரம்பிச்சு, இதெல்லாம் ஒரு கேள்வியா? அப்ப இவங்கெல்லாம் கேட்கறாங்கல்ல, இப்ப உங்களுக்கு கட்சி தலைவர் அமித்ஷாவா? இது அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழகம். அப்ப எப்படி சொல்லலாம் நீங்க? அப்ப நீ ஏன் திருமாட்ட நீ போய் பொம்புற? அந்த ஆள் உன்னை உதப்பான், அந்த ஆள் உன்னை இழுத்து போட்டு நீ வெளியில போகும்போது அங்க அடிக்கலைனாலும் அவங்க ஆளுங்களை விட்டு, எப்படி நம்ம இவர் ஏர்போர்ட் மூர்த்தி அடிச்சாங்களோ, எப்படி வம்புக்கு இழுக்கிறாங்களோ, மீதி பேரை வம்புக்கு இழுக்கிறாங்களோ, அந்த மாதிரி வம்புக்கு இழுப்பாங்கன்னு இந்த பத்திரிக்காரங்களுக்கு ஒரு பயம் இருக்குல்ல. அதனால அவங்க பத்திரிக்காரங்க ஸ்டாலின்ட்ட போய், ஐயா காங்கிரஸ் கூட்டணி உறுதி ஆயிடுச்சா, அப்படி கூட கேட்கறது இல்ல. திமுக தலைமையிலான கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் இருக்கின்றது ஐயா? அதுக்கப்புறம் அவரு சொல்லணும். இவன் கிளைக்கல்விலாம் அதுல எதுவும் கேட்க மாட்டான். அவர் என்ன சொல்றாரோ அதை கேட்டுட்டு போகணும். அதுதான் அந்த உதயநிதி ஸ்டாலினுக்கும். ஒருவேளை அவங்களுக்கு எல்லாம் அறிவே இல்லைன்னு பத்திரிகாரங்களே முடிவு பண்ணிட்டாங்களான்னு தெரியல. ஆனா அப்படி கிடையாது, இவங்க அடிமை வாழ்வு வாழறாங்க. அதுல எடப்பாடி ரொம்ப பிரில்லியண்டா, கார் கதவை எடுத்து போட்டோ எடுத்துக்கப்பா, மக்கள் தான் எங்க பெரியவங்க, நான் பெரியவனா அவங்க பெரியவனாங்கிறதோட அதிமுக தலைமையிலான ஆட்சி தான் அண்ணா அப்படின்னு சொல்லியும் பிஜேபியும் சொல்லியிருக்கு அப்படின்னு இவ்வளவு விவரமா சொன்னதுக்கு அப்புறமும் இந்த பத்திரிகையாளர்கள் விடாம கேட்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன், மாணிக் தாக்கூர் அவரு ஒரு எம்பி, அவர் என்ன சொல்றாரு, கூட்டணி ஆட்சி அது இதுன்னு அவரும் பேசுறாரு. அவரு பல்வேறு விஷயங்களை முன்வைக்கிறார், திமுக பத்தி விமர்சிக்கிறாரு. நிருபன் சக்கரவர்த்தியா பிரவீன் சக்கரவர்த்தி அவர் நேத்து பிரவீன் சக்கரவர்த்தி நீங்க சொன்னதுனால இடைமறித்து இந்த கேள்வி கேட்கிறேன். உங்களுடைய நண்பர் குறித்து, அதாவது சொல்லும் பொழுது காங்கிரஸ்லேயே இருக்கக்கூடிய ஒரு சில தலைவர்கள் திமுகவோடு தான் கூட்டணி வேண்டும் என்று நினைக்கிறாங்களே அப்படிங்கிறப்ப அவர் பிரவீன் சக்கரவர்த்தி என்ன சொல்றார், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு அழுத்தம் இருக்கும். எம்எல்ஏ எம்பிக்கு அவங்க தொகுதிக்கு ஏதாவது நல்லது நடக்கணுங்கிறதுக்கான ஒரு அழுத்தம் இருக்கும். சில பேர் மேல கேஸ் கூட இருக்கலாம், அந்த அழுத்தம் கூட இருக்கணும். ஒரு குசும்பா அவர் பேசுறாரு. அவர் வேற மாயவரத்தில் போட்டு போடணுங்கிறாரு. அந்த தஞ்சாவூர் குசும்பு அவருக்கு அதுல வந்துருச்சான்னு தெரியல. யார சொல்லி கேஸ் இருக்கு? முன்னாள் ரவுடி ஷீட்டர் தான். ஏன்னா இப்ப சவுக்கு சங்கர் கூட கேஸ் ஃபைல் பண்ணி ரிட்ட ஃபைல் பண்ணிருக்காருல்ல. அவங்க வீட்டுல கக்கூஸ் தண்ணி எடுத்து ஊத்தினது, சாக்கடை தண்ணி எடுத்து ஊத்தினது, ஆளை வச்சு அடிச்சது, ரவுடித்தனம் பண்ணது, கட்சிக்காரங்களே ஆளை வச்சு அடிக்கிறது, மிரட்டுறது. நீங்க பிரஸ் மீட்லயே கட்சிக்காரங்களை அவர் மிரட்டுறாரு, பார்த்திருப்பீங்க. அந்த அளவுக்கு அவர் தான் ஒரு எம்எல்ஏ ஆயிட்டோம், ஒரு தேசிய கட்சிக்கு மாநில தலைவர் அப்படிங்கறதெல்லாம் மறந்துட்டு, என்னன்ற நான் ஊடு கட்டுவேன் அப்படிங்கிற லெவல்ல தான் இந்த செல்வத்தோட பிஹேவியர் இன்னி வரைக்கும் இருக்கு. இது உண்மையிலேயே அண்ணாச்சி ஒரு இது சொன்னாரு, இந்த கன்னியாகுமரி மாவட்டம் செய்த பாவங்களில் ஒன்று மனோ தங்கராஜ் அமைச்சராக இருப்பதுன்னு. காங்கிரஸ் கட்சி செய்த பாவங்களில் ஒன்று இன்னைக்கு ஒரு முன்னாள் ரவுடி ஷீட்டர்
அந்த கட்சிக்கு தலைவராக இருக்காரு. அந்த அளவுக்கு காங்கிரஸ் கட்சி ஏதோ பாவம், மிகப்பெரிய பாவத்தை ஏதோ செஞ்சதுனால நம்ம தொண்டர்கள் வரைக்கும் வதைக்கப்படுறாங்க. அவர் பிரவீன் சக்கரவர்த்தி சொன்னது டைரக்டாவே இவர் அடையாளம் வச்சுதான். அதே மாதிரி அந்த ஜோதிமணி அக்காவும் இப்ப அவங்களும் சண்டமாமிருத பிரசங்கத்துல இறங்கிட்டாங்க. மாவட்ட தலைவர், பெரம்பலூர் மாவட்ட தலைவர், அவர் இந்த இதுல மரியாதையே கிடையாது, எங்களை அடிமையா ட்ரீட் பண்ணுது திமுக. இதெல்லாம் எந்த பத்திரிகையும் பேச மாட்டேங்குது. இதெல்லாம் அப்படியே கடந்து போயிட்டு அமித்ஷாவிடம் எவ்வளவு நேரம் பேசினார். அமித்ஷாவிற்கு இடது பக்கம் உட்கார்ந்தார். போன தடவை போகும்போது அவர் வலது பக்கம் உட்கார்ந்துருந்தாருங்க. இந்த தடவை போகும்போது அவர் இடது பக்கம் உட்கார்ந்துருந்தாருங்க. அதனால இது என்ன சொல்ல வருகின்றது? இது சாப்பிடும் கை, இது கழுவும் கை அப்படின்னு இவனுங்க இதுக்கு ஒரு விவாதம் பானு. அதுக்கப்புறம் அமித்ஷா சாதாரணமா பார்த்தாலே அவர் கொஞ்சம் முட்டைக்கண்ணா வேற இருக்கா, சோ மாதிரி இருக்காரா. அதனால அமித்ஷா முறைத்தாரா அப்படி பார்த்தாலே அமித்ஷா ஏன் சிரித்தார்? இபிஎஸ் மீது கோபத்தில் அமித்ஷா அப்படின்னு தம்புனையில் நாக்கில் திராவகமாக துப்பிய அமித்ஷா, வசை மாறி பொழிந்த அமித்ஷா சந்திக்க மறுத்த மோடி அமெரிக்காவோ ஜப்பான்லயோ அங்கே இருப்பாரு. ஏன் அவர் சந்திக்கல, இவங்க வராங்கன்னு தெரியல, ஏன் அவர் அங்க போயிட்டாரு அப்படின்னு இந்த மாதிரி விதவிதமா டிசைனா கேள்வியை இந்த பக்கம் மட்டுமே வச்சிருப்பானுங்க. இதுல அதிமுக செய்தி தொடர்பாளர்களும் சரி, பாஜக செய்தி தொடர்பாளர்களும் சரி, தினசரி என்ன கேட்கணும்? பா, பிரவீன் சக்கரவர்த்தி டெய்லி நோண்டிட்டு இருக்கான், பெரம்பலூர் மாவட்ட தலைவர் பேசிட்டான், இவர் இந்த மாணிக்கம் தாக்கூர் பேசுறாரு, திருச்சி வேலுச்சாமி பேசுறாரு. இந்த கட்சிக்குள்ளேயே ஒரு பெரும் குழப்பமும் இதுவும் வருது. என்னன்னு ஏன் இதை 4 நாள் நீ விவாதிய அப்படின்னு இந்த 2 கட்சி சார்பிலையும் போறவங்களும் இவங்களை கேள்வி கேட்டா கூட அப்போ கூட இவங்களுக்கு மானரோசம். பத்திரிகையாளர்களுக்கு அவங்க என்ன இருந்தாலும் திமுகவோட பிஸ்கெட்ல இருக்காங்க, அதனால அதுக்குதான் எஜமான விசுவாசத்தோட இருக்கணும்னு பார்ப்பாங்க. இருந்தாலும் நம்ம அவனை நோண்டிக்கிட்டே இருக்கணும். அதனால எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான இந்த கூட்டணியானது இந்த திமுக செய்யக்கூடிய தகுடு நிறுத்தங்கள், திமுக மக்களை வஞ்சிக்கிறது, இதை போன்ற விஷயங்கள்னால மிக எளிதாக வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. அது ஒண்ணு. இரண்டாவது, அன்புமணியும் கூட்டணிக்குள்ள வந்துட்டாரு. புதிய தமிழகம் கிருஷ்ணசாமியும் இஸ் ஆல்சோ அந்த வே உள்ள ரிட்டர்ன் ஆயிடுறாரு. இப்ப ராமதாஸ் கட்சி இருக்கா இல்லையாங்கிறதுலாம் நம்மளுடைய கவலை கிடையாது. அது பாமகவும் அது அவங்களுடைய பிரச்சனையை அவங்க பார்த்துக்க போறாங்க. ஒரு விஷயத்த பாமகவின் நம் வன்னிய சொந்தங்கள் மறந்துடக்கூடாது. 2024 பாராளுமன்ற தேர்தலையும் சரி, அதுக்கப்புறமா நடந்த ஒரு நிகழ்ச்சியில ஐயா ராமதாஸ மேடையில வச்சுட்டு பிரதமர் மோடி அவர்கள் தன்னுடைய மூத்த அண்ணன்ட்ட எப்படி உரையாடுவாரோ அந்த மாதிரி சிரிச்சு பேசி உரையாடியதை அவர் மீது வைத்திருக்கக்கூடிய மருத்துவர் ஐயா ராமதாஸ் மீது பிரதமர் மோடி அளவற்ற மரியாதையும் அன்பும் வைத்திருக்கின்றார். இதையும் பாமக காரங்க டாக்டர் ஐயாவுடைய விசுவாசிகளா இருக்கிறவங்க மனதில் கொண்டு செயல்பட வேண்டும். குறிப்பாக நம் நண்பர் ஐடி செல்லோட பொறுப்பாளராக இருக்க சோழன்குமார் வாண்டியார் அவர்களும் இந்த வீடியோவை நான் அவருக்கும் அனுப்புறேன். மனதில் கொண்டு அரசியல் முடிவு அவங்க எடுக்க போறாங்க, பார்ப்போம்.